மனிதர்களே, வறுமை ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு தூக்கம். அதை எழுப்ப 13 சிவ விதிகள் உண்டு. 1 விதி: உன்னை நீ நம்பு. சிவா: உன்னை நீ நம்பாதவன் உலகத்தையும் தெய்வத்தையும் குறை சொல்லுவான். நம்பிக்கைதான் உன் முதல் செல்வம். 2வது விதி: செலவுக்கு முன் சேமி. பணம் வந்தவுடனே செலவு பண்றவன் செல்வத்தின் கதவை தானே மூடுகிறான். முதலில் சேமிப்பது வறுமையை உடைக்கும் முதல் தந்திரம். 3வது விதி: ஒரே வருமானத்துக்கு அடிமையாகாதே. ஒரே ஓடையை நம்பினா வறட்சி வரும். பல வழிகளில் வருமானம் உருவாக்கும். அதுவே நிலையான செல்வத்தின் ரகசியம். 4 விதி: நேரம்தான் உன் பெரிய ஆசான். நேரம் மதிக்கும் மனிதன் வறுமையால் கட்டுப்பட மாட்டான். நேரம் வீணான இடத்துல வெற்றி ஒருபோதும் வராது. 5 விதி: திறமை வளர்த்துக்கொள். செல்வம் உனக்கு வரணுமா? அப்போ திறமையை ஷார்பன் பண்ணு. உன்னை மேம்படுத்தினால் பிரபஞ்சம் உன்னை உயர்த்தும். 6 விதி: அவசியமில்லாத ஆசைகளை அறுத்துவிடு. போன்கள், ஃபேஷன், அன்னெசரி செலவுகள் இவையெல்லாம் வறுமையின் கயிறுகள். அதை அறுத்துவிட்டால் தான் செல்வம் நெருங்கும். 7 விதி: உன் சுற்றம் உன் எதிர்காலம். தாழ்ந்த சிந்தனை கொண்டவர்களோடு நடந்து உயர முடியாது. 8வது விதி: திட்டமோடு வாழு. திட்டமில்லாமல் முயற்சி பண்றவன் அலைகள் தள்ளும் படகு மாதிரி திட்டம் போட்டால்தான் வாழ்க்கை ஒரு திசை பிடிக்கும். 9 விதி: தோல்வியை ஏற்று கற்பிடு. நான் சம்ஹாரம் செய்து பின்னர் சிருஷ்டி செய்கிறேன். அதைப்போல தோல்வி இல்லாமல் வெற்றி உருவாகாது. விதி: உன் மதிப்பை நீயே நிரூபி. பயப்பட்டு மறைந்து நின்னா உன் மதிப்பு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் செய்து 3 நாள் ஓய்வு எடுத்து யாரும் உயர முடியாது. நாள்தோறும் முயற்சி, நாள்தோறும் முன்னேற்றம். 12 விதி: கோபம், சோகம், ஒப்பீடு வறுமையின் சங்கிலிகள். இந்த 3ஐயும் உடைத்து விட்டால் உன் மனம் விடுதலை அடையும். மனம் திறந்தால் செல்வம் ஓடி வந்து சேரும். 13 விதி: நன்றி உச்சமான தெய்வீக சக்தி. நன்றி சொல்ற மனசு மேலும் பெரிய ஆசீர்வாதத்தை இழுக்கும் காந்தம். நன்றி சொல்லும் மனிதன் ஒருபோதும் வறுமையில் கிடையாது.